ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் 6 ஆகுது. இன்னைக்கு என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ண போறாங்க. அப்புறம் வந்து ப்ரைஸ் இருக்கு அவங்களுக்கு. காம்படிஷனில் கலந்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொன்றுக்கும் ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று இருக்கு. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் வந்து அட்டாச் பண்றேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூல் இல்லை. ஸோ வந்து 3:45 போல வர சொல்லியிருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 ஆகுது. அவங்க உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு ஜாரா. இவங்களுக்கு தான் இன்னைக்கு ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்கள போய் ட்ராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நானு, என் சின்ன பிள்ளை அயரா, அப்புறம் வந்து என் மாமியார் 3 பேர் கிளம்பலான்னு இருக்கோம். இவ தான் என் சின்னவ. இவங்க 2 பேர் தான் என்னோட பொண்ணுங்க. என் ஃபர்ஸ்ட் பிள்ளைய வந்து சீக்கிரமாவே ஸ்கூல்ல வந்து விட்டுட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அவங்க வந்து வெல்கம் பண்றதுக்காக நிக்க வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கெஸ்ட்ட போய் வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ணிட்டு அழகா பிள்ளைங்க எல்லாரையும் ரேம்ப் வாக் மாரி பசங்க எல்லாரையுமே நடக்க வச்சு உள்ள கூட்டு போயிட்டாங்க கிளாஸ்க்குள்ள. அப்புறமா வந்துட்டு ஃபங்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்தோட ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் மார்ச் ஃபர்ஸ்ட் சூப்பரா பண்ணாங்க பசங்க எல்லாருமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பரதநாட்டியம். அந்த பிள்ளை சூப்பரா ஆடுனாங்க. நல்லா சின்ன பிள்ளைனாலும் நல்லா ஆடுனாங்க. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒவ்வொரு டான்ஸ் அந்த மாரி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபங்ஷன். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. The award for outstanding academic performance, proficiency, LKG B, Zara I. என் பொண்ணுக்கு வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்றதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. அதாவது வந்து கிளாஸ்ல ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மெடல் மாதிரி ஒன்று சப்மிட் பண்ணாங்க பசங்க எல்லாருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்க வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு பேரண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு தான் அது கனெக்ட் ஆகும். அந்த ஹாப்பினஸ் சொல்ல வார்த்தையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் பசங்க எல்லாருமே சீஃப் கெஸ்ட் கூட வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களால் அங்கே இருக்க முடியல. டைம் ஆயிடுச்சு. இன்னும் நோம்பு திறக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டில் எல்லார்ட்டையும் போய் காமிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என் பொண்ணு அப்புறம் இந்த டேவே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அவங்களோட மெமரிஸ்க்காக இந்த விளாக் நான் எடுத்துக்கிட்டேன். பாய்.